முறுமுறு ஸ்பைசி பப்பாயா பக்கோடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் தெரியுமா? பப்பாயா பக்கோடா பண்ண போகிறோம். இந்த பப்பாயா பக்கோடா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானோ ஆளுக்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். காரசாரமாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்பாயா பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் பேபிக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாம் நல்லா தாராளமாக சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். சரி வாங்க, இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செல்வர் சமையலோட இணைஞ்சிருங்க. அன்பாக சமைப்போம், அழகாக ருசிப்போம். இப்போ வாங்க நம்ம அடுப்பு நோண்டிக்கலாம். இப்போ கல் வச்சுக்கலாம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ. சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம காயை கட் பண்ணிக்கலாம். இது நிறையா பால் வரும். இந்த பாலை பார்த்தீங்கன்னா நல்லா வடிச்சு விட்ருங்க, கீழே வடிஞ்சிட்டு இருக்கட்டும். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. சூப்பராக பாருங்கள், தோலெல்லாம் செத்தி எடுத்தாச்சு. இதோட பாலை பாருங்கள், அப்படியே மெல்ட்டான மெழுகு மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். காரமே இல்லாத கேரட்டு எவ்வளோ இனிப்பாக இருக்கும். பட் ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணால் காரம் ஏற்றுன்னு ஏற்ற போகிறோம் பாருங்கள். இதில் சும்மா காரத்தை ஏற்றி அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்லாம். ஓகே, இப்போ காய் சேர்த்திக்கலாம். அடுத்தது கேரட்டை சேர்த்திக்கலாம். இதை பார்த்துட்டு நூடுல்ஸுக்கு ரெடி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது நூடுல்ஸ் மாதிரியே தெரியுது. ஸோ நாங்கள் நூடுல்ஸ்லாம் பண்ணலை, பக்கோடா பண்ண போகிறோம். மனசில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் லைட்டாக. இப்போ இஞ்சி சேர்த்திக்கலாம் வாங்க. ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பை நல்லா கசக்கி போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் கையில் எது கிடைக்குதோ போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. பார்க்கும்போதே இப்படி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதை பாருங்கள் நிறைய தண்ணி விடுது. இது பாருங்கள் தண்ணி நிறைய வருது. ஸோ அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்துக்காதீங்க.
இப்போ நம்ம இது போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம படுப்பத்தை வச்சிடலாம். ஓகே, வானல் வைக்க போகிறேன். வச்சுக்கலாம். வானல் வச்சாச்சு. வானல் காயட்டும். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஓகே, இலை பிரிச்சுக்கலாம். இப்போது தேக்க இலை, தேக்கு மரத்தோட இலை வாங்க பிரிச்சுக்கலாம். பிரிச்சாச்சு. பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருக்க காய்கறியிலேருந்து வந்த தண்ணி தான் இது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒன்றும் போடலை. வெஜிடபிளில் இருக்கிற தண்ணியிலே பேயுங்க. பேஞ்சால் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும், பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ நம்ம அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதான். இது செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி உடனே போட்டுடணும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாளாக ஊற வச்சிங்கனாக்கா ரொம்ப தண்ணியாக போயிடும். போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம எடுத்து அப்படியே ரெடி பண்ணிட வேண்டியதான். ஒரு அடுப்பு பற்ற வைக்கிற டைம் வந்தால் போதும், அதுக்குள்ளே ஊறிடும் நல்லா. வாங்க இப்போ போட்டுடலாம். இப்படி சின்ன சின்ன பால் மாதிரி ஊற்றி போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தீ வச்சு பொரிச்சு எடுங்க. அப்படியே இது பொரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், பொரிஞ்சு வரத்துக்கு. ஏன்னா பப்பாளி காலில் வேக வேக ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஆகும். பட் ஆனால் நல்லா அது கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கணும், மொறுன்னு பொரிச்சு எடுக்கணும். ஓகே, நல்லா வெந்துருச்சு நம்மளோட பக்கோடா. ஃபில்டர் பண்ணிக்கலாம். மொறு ஸ்பைசி பப்பாயா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்பைசியான நல்ல ஒரு கிறிஸ்பியான பப்பாயா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கேரளா டிஷ்ஷு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பப்பாயா அதில் போட்டுருக்கிறதால பப்பாயா ஃபுல்லாமே நிறைய மருத்துவ குணம் நிறையா இருக்குதுல. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் பப்பாயா சாப்பிட்றதால. பாடி லாஸ் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க. பாடி நல்லா ஃபிட்னஸாக இருக்கும். ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக கிளாஸி ஸ்கின்னு கிடைக்கும் இது சாப்பிட்றதால, பப்பாயா சாப்பிட்றதால. ஸோ பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது ஒரு சர்வ சமையலோட இணைஞ்சிருங்க. அன்பாக சமைப்போம், அழகாக ருசிப்போம். பாய்.